கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ப்ளீஸ் டெல் மீ சார். கொஞ்ச நாளாவே தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் காணாம போயிட்டு இருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு இன்வெஸ்டிகேட் பண்ணியும் அவங்க என்ன ஆனாங்க ஏதா ஆனாங்கன்னு ஒரு டீட்டெயிலும் தெரியல. அவங்க கடத்தப்பட்டாங்களா, கொலை செய்யப்பட்டாங்களா, இதை செய்யறது தனி நபரா இல்ல ஒரு குரூப்பானு எந்த விவரமும் தெரியல. ஏன்னா எந்த தடயமோ பிரேதமோ எங்களுக்கு கிடைக்கல. காணாம போன ஒரு பொண்ணுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் எந்த லிங்க்குமே இல்லை. பெண்கள் காணாம போறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த கேஸ்ல இதுவரை எங்களுக்கு கிடைச்ச டீடைல்ஸ், அந்த பெண்களோட போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு. ஓகே சார். இந்த பிரச்சனை மிகப்பெரிய பப்ளிக் இஷ்யூவா மாறி கவர்மெண்ட்ல இருந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் வர்றதுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஸோ மிஸ்டர் தேவன், ப்ளீஸ் ஆக்ட் ஃபாஸ்ட். ஐ வில் டு மை பெஸ்ட் சார். ஐய ஏன் இப்படி கத்துற? இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவேன்யா. இப்பதான் என் சட்டை மாட்டிட்டு இருக்கேன். வரேன் வை. சரியான லூசு. ஃபோன் பண்ணி வீட்டுக்கு சாப்பிடலாம் கூப்பிடுறாளே. இந்த லூஸோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப டீப்பா போய் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஹாய். ஹாய். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சம் மோர் ரைஸ்? வேணாம் போதும். என்னாச்சு? அதுவா, அது எனக்கு தெரியாதா? நைட்ல தண்ணி அடிச்சிட்டு பைக்ல போகும்போது எங்கேயாவது விழுந்திருப்ப. ரொம்ப அறிவு. அப்போ என்னாச்சு? அது வெக்கமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லலாம். அது என் வைஃப் கிஸ் பண்ணும்போது கடிச்சிட்டேன். வைஃபா? ஆமா. என்ன சொல்ற? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. லவ் மேரேஜா? இல்ல. அரேஞ்ச் மேரேஜா? இல்ல. அப்போ ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? உன்ன மாதிரி அழகான பொண்ணு சூசைட் பண்ணிக்க போனா தடுத்து நிறுத்தினேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டா பண்ணிக்கிட்டேன். அவி சேர்ந்து சலைப்ப இது ஃபிலிம். அந்த படத்துல வர மாதிரி அவ வீட்டில் இருக்கா, நான் ஏன் வீட்டில் இருக்கேன். கல்யாணம் ஆனதுலேருந்து இன்னும் ஃபர்ஸ்ட் நைட்டு நடக்கல தெரியுமா. ஸோ எப்பயாச்சும் இந்த மாதிரி மீட் பண்ணும்போது உணர்ச்சி வசப்பட்டு கிஸ் பண்ணும்போது கடிச்சிருவா. அதான் சாப்பாடு சூப்பரா இருக்கு. ஃபுல்லா சாப்பிட்டேன். கை கழுவுறதுங்க அங்க